ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, ஒரு பிளாக் வீடியோ தான் பார்க்க போறீங்க. என்ன வீடியோனா, பிக் பாஸ்ல சம்மந்தின்னு சொல்லி ரொம்ப ஒரு ஃபேமஸாக போயிட்டுருக்கு. யூடியூப்லலாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அந்த சம்மந்தி வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறீங்க. அதுக்கப்புறமா என்னோட வேலையை என்னென்ன பண்ண போறேன்னு சொல்லி நீங்கள் பார்க்க போறீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பயங்கர வேலை ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, எவ்வளோ துணி துவைச்சி ஃபுல்லாக காய போட்டு எழுந்ததுலேருந்தே இன்னைக்கு ரொம்ப வேலை ஜாஸ்தி ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். மிளகா தனியாக அரைச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி காஞ்ச மிளகா வாங்கி காய வச்சிருக்கேன். தனியா ரெண்டும் ஒரு கிலோ வாங்கி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 1 கிலோ தனியா, 1 கிலோ காஞ்ச மிளகாய். சம்மந்திக்கு சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஹால்லேயே எடுத்துன்னு வந்து டைனிங் டேபிளே வச்சுட்டேன். ரைஸ் வந்து வெந்துகிட்டு இருக்கு. இப்போ அடுத்தது நம்ம சம்மந்தி பண்ண வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். சம்மந்தி செய்யறதுக்கு தேங்காய் வந்து நான் இந்த சின்ன தேங்காய் வந்து 1/2 மூடி போட்டிருக்கேன். ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம், கருவேப்பிலை வந்து கொஞ்சோண்டு இவ்வளோண்டு எடுத்து போடுங்க. இஞ்சி வந்து 2 துண்டு வச்சுக்கோங்க. புளி வந்து அதுவும் ஒரு சின்ன சைஸ் போடுங்க போதும். காஞ்ச மிளகா வந்து நான் ஒரு 10 காஞ்ச மிளகா எடுத்து வச்சிருக்கேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சம்மந்தி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ கடாயை சூடு பண்ணியாச்சு. நான் கொஞ்சோண்டு இதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் கேரளா சைடு வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி செய்வாங்க. நான் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி செய்கிறேன். காஞ்ச மிளகாவை இதில் போட்டுக்கலாம். ஓகே, காஞ்ச மிளகா 2 துண்டு இஞ்சி போட்டுக்கிறேன். இஞ்சி இது கொஞ்சம் வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். புளி கொஞ்சம் போட்டுக்கிறேன். நல்லா வதக்கிலாம். காஞ்ச மிளகா வந்து நல்லா செவக்கிற அளவுக்கு வதக்கணும். ரொம்ப தீயவும் கூடாது, ஓரளவுக்கு பொரியணும். அந்த அளவுக்கு இஞ்சியும் காஞ்ச மிளகா புளி போட்டு நம்ம வதக்கலாம். இது கூட கொஞ்சோண்டு நம்ம வந்து 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். பாருங்க, 1/4 டீஸ்பூன் சீரகம் நல்லா வதக்கிக்கலாம். நான் வந்து ஸ்டவ்வை வந்து சிம்மில் தான் வச்சு செய்கிறேன். ரொம்ப தீ வைக்க வேண்டாம். இதுக்கே பாருங்க, அதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஆறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நம்ம எப்படி செய்யலாம், அரைக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தேங்காவை சேர்த்துக்கலாம். அப்புறம் சின்ன வெங்காயமும் இது கூட சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இந்த சம்மந்திக்கு ஏற்ற சால்ட்டு நான் சேர்த்துக்கிறேன். நம்ம பத்தலைனா கூட போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் ஜாஸ்தி மட்டும் ஆகக்கூடாது. இப்போ நம்ம வறுத்து வச்சதை இது கூடயே சேர்த்துக்கிறோம். இது நல்லெண்ணெய் சேர்த்து நான் செஞ்சுருக்கேன். ஆனால் கேரளா சைடு வந்து தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் வந்து பிடிக்காது. அதனால தான் இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம்.
இதை ரொம்ப நைஸா தண்ணி ஊற்றி அரைக்காதீங்க, கொரகொரப்பா அரைச்சி எடுத்து இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் கொரகொரப்பா அரைச்சி எடுக்கணும். நான் எடுத்து இது மாதிரி உருட்டி இங்கே வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் தட்டில். இந்த மாதிரி தான் இருக்கணும் நம்ம சம்மந்தி. இந்த சம்மந்தி வந்து நம்ம ஒயிட் ரைஸோட சேர்த்து சாப்பிடும்போது சுவை வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதே மாதிரி நம்ம தயிர் சாதத்து கூட சேர்த்து சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒயிட் ரைஸ் கூட சேர்த்து சாப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த சம்மந்தி வந்து உண்மையில ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த சம்மந்தியை செஞ்சு பாருங்க. நானும் இந்த சம்மந்தியை வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு இதை செஞ்சு பார்க்குறேன். செஞ்சு பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் இது பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஈவினிங் டிஃபனுக்கு வந்து அரிசியை நான் ஊற வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 கிலோ இருக்கும். ஏன்னா நான் ஒரு வாரம் மேலே வரும் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி ஊற்றினாவே சீக்கிரம் காலியாகிடும். அதுக்கப்புறமா வந்து ஜவ்வரிசியும் அவளும் சேர்த்து ஊற வச்சிருக்கேன். நேற்று வந்து டிமார்ட்டுக்கு போகணும்னு ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. அங்கே வர வழியில் இந்த பிளாக் கலர் சட்டி வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்க்க நல்லா இருந்தது, அடம் பண்ணி வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே ஒன்று வாங்கினேன்னா பற்ற வைக்கும் போது இது நடுவில் வந்து வெடிச்சிருச்சு. அதனால பயந்து தூக்கி போட்டாச்சு. உள்ள பார்த்தீங்கன்னா இது பிளாக்ல மண்ணில் தான் செய்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால நான் 700 அது சம்திங் 500 600 கொடுத்து அது வாங்கினேன். ஆனால் அது உள்ள பார்த்தீங்கன்னா செம்மண் மிக்ஸ் ஆயிருந்துச்சு. இது வந்து நான் சீசனிங் பண்ணி வச்சிருக்கேன். நான் நேற்று வாங்கினேன். நேற்று ஃபுல்லாக நான் வந்து காலையில் தான் எடுத்த தண்ணியில் ஊற வச்சு எடுத்து அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணி சுடு தண்ணி கொதிக்க வச்சு இதில் மறுபடியும் அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு வெயிலில் காய வச்சுட்டு மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து ஆயில் தடவி அதையும் ஓரமாக வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆயிலெலாம் உறிஞ்சிடுச்சு. நம்ம செய்யும் போது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், அடியில் கலர்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது அவர் ஆத்தாரம்னு வச்சுக்கோங்க. எங்கள் வீட்டில் செம்ம கற்று ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தான் வாங்காத, இது ஒரிஜினல் கிடையாதுன்னு சொன்னார். நான் வாங்கிட்டேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து நம்ம பற்ற வச்சுட்டு வெங்காயத்தை கொஞ்சம் வதக்கி இதை வந்து கொஞ்சம் ரெடி பண்ணி வைக்கணும். இன்னும் இப்போ இந்த சட்டியில் வந்து நம்ம ஆயில் ஊற்றி கொஞ்சம் வெங்காயமும் நான் சும்மா இஞ்சி போட்டு வதக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்கலாம். வதக்கி நம்ம இதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இந்த ஆனியனை வந்து நம்ம கீழே தான் தூக்கி போடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நல்லா ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. நீங்கள் பார்க்கும் போதே தெரியும் நல்லா செவந்துட்டு வருது. இப்போ ஸ்மெல் பண்ணி பார்த்தேன், அவ்வளோ நம்மளுக்கு மண்ணோட வாசம் வரலை. நம்மளுக்கு இதை நம்ம எடுத்து தொடச்சி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அடுத்தது எது வேணால் செஞ்சுக்கலாம். நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணிக்கலாம், ஃபிஷ் குழம்பு வச்சா சூப்பராக இருக்கும் சட்டியில் வச்சா. அப்புறம் சட்டியில் வந்து நம்ம இதில் பிரியாணி கூட செஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு இந்த சட்டியில் செஞ்சால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனியன் வந்து இது மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அந்த சட்டியோட ஸ்மெல் போகும். நான் இதை வந்து நிறைய தடவை உங்களுக்கு இப்போ சொல்லிகிட்டே தான் இருக்கேன். ஏன்னா சில பேருக்கு தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணுன்ட்டு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி ஒரு சட்டி வாங்கும் போது நம்ம பிளாக் கலர் சட்டி வாங்கும் போது 1000 தடவை செக் பண்ணி வாங்குறது தப்பே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். செக் பண்ணி வாங்குங்க. அது உண்மையான கருப்பு மண்ணில் செய்யறதா இல்லை செம்மண்ணில் செஞ்சு இவங்க கலர் சாயம் போடுறாங்களா அப்படின்னு செக் பண்ணி வாங்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சட்டி வந்து இப்போ சீசனிங் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம இதில் குக்கிங் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பேசிச்சுக்கோ. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் மட்டும் சாப்பிட்டு சொல்லுங்க. சிப்ஸ் வைக்கிறேன். உப்பு அதுதான் சால்ட் எடுத்துன்னு வந்திருக்கேன். எப்படி இருக்கு சம்மந்தி? சம்மந்தி சப்புன்னு இருக்கு. போடு உப்பு போடு போடு போடு. என்ன டிஃபரெண்டா சம்மந்தி? கேரளா ஸ்பெஷல் சம்மந்தி. பிக் பாஸ்ல பார்க்கலல நீ?
இந்த சம்மந்தினால தான் பிக் பாஸ்ல ஒரே சண்டை. அதனால்தான் வெங்காயம் மட்டும் அரைக்கலாம் தானே. வெங்காயம், காஞ்ச மிளகா, புளி, அப்புறம் இஞ்சி, கொச்சக்கரை. டேஸ்ட் எப்படி இருக்கு சொல்லுங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கா சொல்லிடு ஃப்ரெண்ட்ஸ். என்ன பசி நேரத்துல சட்னி மிளகா சாப்பிட முடியாது. ஓகே, அதாவது தயிர் சாப்பிட்டுக்கலாம், வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு, சாப்பிடலாம். பரவாயில்லையா இருக்குல்ல? நல்லா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மாமா சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இதே பிசைஞ்சு நம்ம வெறும் சாப்பிட்டா இதுவாக இருக்கா. இதுக்கு வந்து நம்ம ஏதாவது பொரியலோ அந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும். ஆனால் நான் சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. வீட்லேயும் சாப்பிட்டாங்க, நல்லா இருந்துச்சு. நான் அதை வந்து வீடியோ ஷூட் பண்ணல. மாமா வந்து நல்லா தான் இருக்குது, சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் தயிரோடு வச்சு சாப்பிடும் போதெல்லாம் சூப்பராகவே இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புது வீடியோன்னு உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்.